ஹலோ எவ்ரிவான், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம அது கெமிஸ்ட்ரியில் நியூ சாப்டர் பார்த்துட்ருக்கோம், டி அண்ட் எஃப் பிளாக். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னாக்கா இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்தோம். கரெக்டாக டி பிளாக் எங்கே இருக்குது, எஃப் பிளாக் எங்கே இருக்குது, ஓகே, அண்ட் எஸ் அண்ட் பி பிளாக் எங்கே இருக்குது, இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இது டி பிளாக், இது எஃப் பிளாக்னு பார்த்தோம். கரெக்டாக அண்ட் ரொம்ப சின்ன ரிவிஷன் ஒன்று பண்ணோன்னாக்கா முக்கியமாக என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில், பி பிளாக்கில் அதாவது ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பற்றி பார்த்தோம். கரெக்டாக எப்படி வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்க போகுது டி பிளாக் அப்படின்றதுக்கு. கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் பிளாக்கில் இருக்க எலிமெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? இஃப் த வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் இன் எஸ் ஆர்பிட்டல் வி கால் இட் ஆஸ் எஸ் பிளாக் எலிமெண்ட். சிமிலர்லி பி பிளாக் எலிமெண்ட்டுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் பி ஆர்பிட்டல் இருந்துச்சுன்னா we call it as p block element. Okay, அதுவே for d orbital how will we define it? Okay, if எப்படி define பண்ணுவோம்? If the electrons in d orbital is incompletely filled, we call it as the element is present in d orbital. d orbital வந்து partially filled ஆகும், ஓகே, இல்லை incompletely filled ஆகும் இருந்துச்சுனாக்கா we call it as d block element. Okay, and transitional element na inner transition element na it is known as what? நம்மளோட f block. d orbital lanthanum series இருந்து Hoffman series, I mean lanthanum க்கும் Hoffman க்கும் நடுவில் there will be 14 other important element. Okay, அந்த element எல்லாம் கீழே வந்துரும். So these are important thing we saw in the last class. Okay, அதுக்கப்புறம் ஏதாச்சும் முக்கியமாக பார்த்தோமா? லாந்தனியம் சீரீஸ்க்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்? n-2 இன்ட்டு எஃப்ன்னு இருக்கும். கரெக்டாக ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரியா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவிஷன். எப்போவுமே வந்து பீரியாடிக் டேபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னு தெரியணும். கரெக்டாக சரியா. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் வந்து ஒன்லி டி ஆர்பிட்டல். ஓகே, நம்ம டி ஆர்பிட்டலை பார்த்து ஃபுல்லாக டீப்பாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எஃப் ஆர்பிட்டலுக்கு போவோம். டி ஆர்பிட்டலில் நான் என்ன சொன்னேன், முக்கியமாக என்னென்ன இருக்குது? பீரியட் நம்பர் 3, 4, 5. ஆமாம், ரைட். பீரியட் நம்பர் 3, 4, சாரி, பீரியட் நம்பர் 4, 5, 6. கரெக்டாக பீரியட் நம்பர் 4, 5 அண்ட் 6 இதுதான் வந்து டி ஆர்பிட்டல் வந்து இருக்கணும் நமக்கு. கரெக்டாக நான் ஃபர்ஸ்ட் 3 ஐ மீன் நம்மளோட 3D series. 1 minute, just 1 minute. சின்ன டிஸ்டர்பன்ஸ், 1 minute. ஓகே, சாரி ஃபார் தேட். ஸோ என்ன பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா நம்ம இன்றைக்கி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக ஓகே. ஸோ பிஃபோர் கோயிங் டீப் நம்ம வந்து பீரியாடிக் டேபிள் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிடலாம். சரியா, நம்ம படிக்க போகிற எலிமெண்ட் என்ன? டி பிளாக்கில் இது இந்த ரோ இந்த ரோவில் என்னன்னு சொல்லுவோம்? தீஸ் ஆர் நோன் அஸ் 3D series. Okay, 3D series, but actually இது என்ன group? They belong to 4th group, 5th group and 6th group. சரியா, பட் 3D சீரீஸ்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம்? 4D சீரீஸ்னு சொல்லுவோம். இதை வந்து 5D சீரீஸ்னு சொல்லுவோம். சரியா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்குறப்ப இது ஏன் இப்படி சொல்கிறோங்கிறது யூ வில் கெட் டு நோ. சரியா, ஃபார் நோ என்னென்ன எலிமெண்ட்லாம் இருக்குது இந்த 3D சீரீஸில், அதாவது 4th பீரியடில்? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மெக்னீஷியம், manganese, iron, cobalt, nickel and copper. These are the important element of number 4th period or 3D series. Similarly, number 4D series என்ன இருக்குது? yttrium, zirconium, nicobium. ஓகே, இதெல்லாம் படித்தா நமக்கு வந்து இதுவாகிடும். முக்கியமான எலிமெண்ட்ஸ் தான் பார்ப்போம். நிப்ளம், ஓகே, மோலிபிடியம், ஓகே, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான நேம்ஸு. ரூட்டினியம், ரோடியம், பலடியம், சில்வர். ஓகே, இந்த பக்கம் ஹாஃப்னியம். இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி லாந்தியம் இருக்கும் நமக்கு. ஓகே, லாந்தியம் இங்கே இருக்குது, நம்ம கீழே அது லாந்தியம் சீரீஸில் படிப்போம். ஹாஃப்னியம், டென்டாலம், டங்ஸ்டன், ரீனியம், ஓஸ்மியம், இரிடியம், பிளாட்டினம் அண்ட் கோல்டு. ஓகே, இப்போ இது எல்லாமே ஞாபகம் இருக்கணுமா சார் அப்படின்னாக்கா நோ. ஓகே, cbse பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இந்த 4th பீரியட் எலிமெண்ட் ஷுட் பி ரிமெம்பர்ட். இந்த 4th பீரியடில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஆளாக இருந்துச்சிங்கன்னா
கண்டிப்பாக இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஓகே இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதை படிக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்னதாக நான் ஒரு ட்ரிக் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே இது இந்த இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னாக்கா சயின்ஸ் டீச்சர், ஓகே சயின்ஸ் டீச்சர் வெரி க்ரூவல், ஓகே சயின்ஸ் டீச்சர் வெரி க்ரூவல், மண்டே ஆனால் ஃபிகோனிகா, ஓகே ஃபிகோனிக்கு மண்டே. ஓகே நான் இங்கே இன்னொரு எலிமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஐ டோன்ட் நோ ஹவ். இப்படி இந்த இடத்துல இன்னொரு லைன் ஒரு வரும். பீரியாடிக் டேபிள் இருந்துச்சுன்னா எடுத்துங்க. இந்த இடத்துல ஜிங்க் வரும். ஓகே ZN வரும். இந்த இடத்துல இன்னொரு 3 எலிமெண்ட் வரும். ஓகே அது என்னென்னு பார்ப்போம் நம்ம. இந்த இடத்துல இன்னொரு 2 எலிமெண்ட் இருக்கும். ஜிங்க் அண்ட் 1 மினிட். இது ஞாபகம் இருக்கா? நான் சொல்லியிருக்கேன் சூடோ மெட்டல்ஸ் இருக்கும்ன்ட்டு. ஜிங்க்கு, இந்த இடத்துல கேட்மியம், அந்த இந்த இடத்துல வந்து ஐ திங்க் மெர்க்குரி வரும். சரியா? ஜிங்க், கேட்மியம் அண்ட் மெர்க்குரி, தீஸ் ஆர் சூடோ ட்ரான்சிஷன் எலிமெண்ட்டுன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டாக? அது இங்கே இருக்குது. அது பிரேக் ஆகிடுச்சு போல் நான் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது. சரி ஓகே. ஸோ இங்கே வருவோம். ஸோ என்னோடய ட்ரிக் என்னென்னா சயின்ஸ் டீச்சர் வெரி க்ரூவல், மண்டே ஆனால் ஃபிகோனிக்கு, ஜஸ்ட் ரிமெம்பர் சம்திங் இஸ் தேர், ஃபிகோனிக்கு ஜூஸ். ஓகே ஜூஸுக்கு பதில் ZN ஞாபகம் வச்சுக்கோங்க. மண்டே ஆனால் ஃபிகோனிக்கு ஜூஸ். ஓகே இந்த இடத்துல லாஸ்ட்டாக ZN வரும். தட்ஸ் இட். சயின்ஸ் டீச்சர் வெரி க்ரூவல், ஸ்காண்டியம், டைட்டானியம், வேனடியம், குரோமியம், மேங்கனீஸ். ஓகே ஃபிகோனிக்கு அயர்ன், கோபால்ட், நிக்கல், காப்பர். ஃபிகோனிக்கு ZN ஞாபகம் வச்சுக்கோங்க. அயர்ன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ZN. ஜூஸ்க்கு பதிலாக ZN. ஃபிகோனிக்கு ஜூஸ். ஃபிகோனிக்குன்னா ஒன்றும் ஒரு ஃப்ரூட் மாதிரி இருக்கும். அதோட ஷேப் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஃபிகோனிக்கு ஜூஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ரிமைனிங் என்சிஆர்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை இதெல்லாம் ஞாபகம் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, பட் இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பீரியாடிக் டேபிள். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். சி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக் பார்ப்போம். நம்ம அப்புறமா F பிளாக் பார்ப்போம். ஜென்ரலாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக் என்னது? லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். n-1 இன்டூ D 1 to 10. ஓகே அதுக்கப்புறமா NS2. அதாவது இந்த இடத்துல ஒரு வேளை நம்ம 4th பீரியடில் இருந்தோம்னாக்கா நம்ம டி பிளாக் எதில் இருக்கணும்? n-1, அதாவது 3Dயில் இருக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 3D சீரீஸ். 3D சீரீஸ் என்னென்ன வரும்? நம்மளோட சயின்ஸ் டீச்சர் வெரி க்ரூவல், ஃபிகோனிகோ ஜூஸ் தான் வரும். சரியா? அதாவது இந்த 3D சீரீஸ் தான் இது. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 4th பீரியடை பார்க்குறேன். சயின்ஸ் டீச்சர் வெரி க்ரூவல், ஃபிகோனிகோ என்னது? மண்டே ஃபிகோனிகோ. அது மண்டே விட்டுறாதீங்க. மண்டே ஃபிகோனிகோ. Now which group does it belongs to? Which period they belong to? They belong to 4th period. ஓகே அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னாக்கா 4s2 and 4 - 1 என்னது? 3D 1 to 10. ஓகே அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4s2 3D 1 to 10. புரியுதா? நான் எப்படி 4s2ன்னு சொல்கிறேன்? இதோட அட்டாமிக் நம்பர் என்ன? 21. 21னாக்கா 1s2 2s2 2p6 3s2 3p6 அது வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃபில் ஆகிடும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். வெயிட் அ மினிட். சீக்கிரம். ஆட்டோமிக் நம்பர் 21னா 1s2 2s2 2p6 3s2 3p6 வரைக்கும் ஃபுல்லி ஃபில்டு. ஓகே இது வரைக்கும் எவ்வளோ வருது நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? நம்பர் ஆஃப் ஆட்டம் 20 வருது. ஓகே இது வரைக்கும் எவ்வளோ வருது நமக்கு? 17 ஆட்டம்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. மீதி எத்தனை இருக்குது? 3 ஆட்டம்ஸ் இருக்குது. ஐ மீன் 18 ஆட்டம்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. மீதி எத்தனை இருக்குது? 3 இருக்குது. S ஆர்பிட்டலில் 2 போய்டும், D ஆர்பிட்டலில் 1 வந்துடும். ஓகே ஆஃப் போ பிரின்சிபல் படி ஃபில் ஆகிற இது வந்து இந்த பேட்டர்ன். D ஆர்பிட்டல் ஃபில் ஆகிட்டு அப்புறம் S ஆர்பிட்டல். பட் இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? S ஆர்பிட்டல் எங்கே இருக்குது? 1s2 2s2 2p6 3s2 3p6 3D இங்கே இருக்கும், 4s இங்கே இருக்கும். ஓகே ஆட்டம் இங்கே இருக்குன்னா இப்படி தான் நம்மளோட 4s இங்கே இருக்கும், D ஆர்பிட்டல் இங்கே இருக்கும். ஓகே ஃபில் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஆனால் S ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் Dயில் வரும். சரியா? இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன். கரெக்டாக? இதை ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த டீப்பாக ஒன்று பார்ப்போம். சரியா? ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது எனக்கு. ஓகே ஸோ 3D சீரீஸ்க்கு என்ன ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? 4s2 3D10. 4D சீரீஸ் என்ன பீரியடு? 5th பீரியடை பற்றி பார்க்குறோம். 5s2
4D 1 to 10 இருக்கும், 6S to 5D 1 to 10 வரைக்கும் இருக்கும், 3D 1 to 10. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்காண்டியமுக்கு வந்து 3D 1 இருக்கும், டைட்டானியமுக்கு 3D 2 இருக்கும், இதுக்கு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அந்த மாதிரி போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட். ஓகே, ரொம்ப முக்கியமாக என்ன நோட் பண்ணுவோம்னாக்கா, ஓகே, நல்லா முக்கியமாக நோட் பண்ண விஷயம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் உங்களுக்கு டேபிள் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி அந்த டேபிளில் இருக்க எல்லா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் போட்டுருங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் 2 விஷயத்தை நோட் பண்ணணும். ஓகே, ஒன்று வெனடியம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் வெனடியம் அண்ட் செகண்ட் திங் இஸ் குரோமியம். ஓகே, வெனடியமுக்கும் குரோமியமுக்கும், ஓகே ஐம் சாரி, குரோமியமுக்கும் காப்பருக்கும் மட்டும் நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். மீதி எல்லாத்துக்குமே ஒரே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். ஓகே, 1s to 2s படி ஃபில் பண்ணிட்டு போகிறீங்களா, அதே கான்ஃபிகரேஷன் தான். பட் குரோமியமுக்கும் காப்பருக்கும் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்னென்னா, குரோமியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? குரோமியமோட அட்டாமிக் நம்பர் இஸ் வாட்? 24, ரைட்? 24 இருக்கும்போது அப்போ 1s to 2s to 2p6 அதெல்லாம் விட்டுருங்க. ஃபைனலாக இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வில் பி அக்கார்டிங் டு அவர் ஃபார்முலா ns2 3d4, கரெக்டாக? ns2 n-1 into d power 1 to 10 சொன்னால் அப்போ நம்ம 24ன்னு பார்த்தாக்கா இந்த இடத்துல 4s2 and 3d4 வரும். ஓகே, 3d4 வரும். பட் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இட்ஸ் நாட் ஸ்டேபிள். ஓகே, வை? பிகாஸ்னால் இப்போ இதை வந்து கான்ஃபிகரேஷன் டயக்ராம் போடுறேன் நான். 4s2 இங்கே இருக்குது, 3ல் டியில் 4 ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கணும்னா, ஓகே, இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கணும்னாக்கா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில், ஓகே, அதோட ஆர்பிட்டல்ஸில் ஐதர் ஷுட் பி a half filled orbital or a fully filled orbital. இந்த 2 கண்டிஷன் இருந்தாச்சுனாக்கா தான் அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேஸை டி ஆர்பிட்டல் எடுத்துக்கோங்க. இது half filled ஆர்பிட்டலா? நாட் கம்ப்ளீட்லி half filled, இதெல்லாம் half filled, பட் இந்த ஆர்பிட்டல் எம்டியாக இருக்குது, கரெக்டாக? அதே மாதிரி இஸ் இட் a fully filled orbital? s ஆர்பிட்டல் ஃபுல்லி ஃபில்டு, நோ ப்ராப்ளம், பட் டி ஆர்பிட்டல் ஃபுல்லி ஃபில்டு இல்லை. ஓகே, ஸோ அப்போ இது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, அப்போ இதோட ஸ்டேபிள் ஃபார்ம் என்னன்னாக்கா, இங்கே இருக்க ஒரு எலக்ட்ரான் வில் ஜம்ப் டு திஸ் பிளேஸ். ஓகே, அப்போ குரோமியம்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடணும்னா எப்படி போடணும்? 4s1 and 3d5. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் இதில் இருந்து, சரியா? ஸோ குரோமியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வில் பி 4s1 and 3d5. ஓகே, ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டோம்னா இப்போ பாருங்கள், இதுவும் half filled, இதுவும் half filled. ஸோ half filled ஆர்பிட்டல்னு என்ன சொன்னால், இட் இஸ் ஸ்டேபிள். கெமிஸ்ட்ரியில் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஸ்டேபிளாக இருக்க காம்பவுண்ட்ஸ் பற்றி மட்டும்தான் படிப்போம், கரெக்டாக? ஸோ இது ஸ்டேபிள். சிமிலர்லி காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் 29, கரெக்டாக? அதுக்கு ஆக்சுவலாக என்ன வரணும்னா 4s2 and 3d9 வரணும். ஓகே, 4s2 and 3d9 வரணும். பட் என்ன பிரச்சனைனாக்கா, 4s2 3d9 நான் இந்த மாதிரி போட்டேன்னா இந்த இடத்துல எனக்கு இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி half filled ஆர் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபுல் filled, கரெக்டாக? இந்த இடத்துல இது வரைக்கும் ஃபுல்லாக ஆகிடுச்சு, பட் இந்த இடத்துல half filled வந்துச்சு. ஓகே, ஸோ இட் இஸ் அ அன்ஸ்டேபிள் கம்பவுண்ட், சரியா? அப்போ இதோட ஸ்டேபிள் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இதோட எஸ் ஆர்பிட்டல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் ஆகிடும். ஓகே, அப்போ ஜம்ப் ஆகிடுச்சுன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வில் பிகம் லைக் திஸ். இப்போ பாருங்கள், இது வந்து half filled, ஸோ half filled இருந்துச்சுன்னா ஸ்டேபிள். இது வந்து ஃபுல்லி filled இருந்தாச்சும் ஸ்டேபிள், கரெக்டாக? இந்த ஆர்பிட்டல் half filled, கம்ப்ளீட்லி half filled, இந்த ஆர்பிட்டல் கம்ப்ளீட்லி ஃபுல் filled. ஸோ இதுதான் வந்து ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் காப்பர். ஓகே, அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை 4s1 and 3d10. ஓகே, இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்துக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வில் பி சேம். ஓகே, எந்த சேஞ்சுமே கிடையாது மீதி எல்லாத்துக்குமே, எக்ஸப்ட் காப்பர் அண்ட் நம்ம குரோமியம். ஓகே, காப்பர் அண்ட் குரோமியம், மீதி எல்லாத்துக்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வில் பி சேம். ஓகே, இந்த 2 தவிர மீதி எல்லாத்துக்கும் நீங்கள் நார்மலாக போடலாம், இரஸ்பெக்டிவ் ஆஃப் நம்ம 5th பீரியட் அண்ட் 6th பீரியட். அதுக்கும் கூட நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதே ஃபார்மேட்டில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கொஷனும் கூட அண்ட் திங் டு பி நோட்டட், சரியா? ஸோ நான் அந்த சொல்லிக் கொடுத்த ட்ரிக் பாருங்கள், சயின்ஸ் டீச்சர் வெரி க்ரூவல், மண்டேயான ஃபிகோனிகோ ஜூஸ். ஓகே, ஜூஸ்க்கு பதிலாக செடி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எல்லாம் முடிஞ்சு. ஓகே, இதில் இந்த
டி பிளாக்ல ஒரு சின்ன 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு காப்பர் சில்வர் அண்ட் கோல்டு. காப்பர் சில்வர் அண்ட் கோல்டு ஆர் நோன் அஸ் காயினேஜ் மெட்டல். ஆப்வியஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காப்பர் சில்வர் கோல்டு ஆர் நோன் அஸ் காயினேஜ் மெட்டல். அண்ட் நிக்கல் palladium and platinum. Okay, nickel, palladium and platinum are known as best catalyst. Okay, நம்ம எந்த விதமான catalyst reaction எடுத்தாலும் we will use what? Nickel, palladium and platinum. Okay, இதெல்லாம் வந்து பெஸ்ட் catalyst. சரியா? now உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கரெக்டாக. என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ ஒரு ஆட்டம் எடுத்தோம்னா அதுக்கு 4 ஃபேமிலி இருக்குது. ஒரு ஆட்டமுக்கு there are 4 family members. Okay, 4 family members, S, D, sp, d and f. Okay, s orbital, p orbital, d orbital, f orbital. இது நாலும் இந்த ஆட்டமுக்கு ஒரு முக்கியமான மெம்பர்ஸ். அதாவது இது ஒரு பேரண்ட்னாக்கா let this atom be parent. அப்போ இதோட சன்னில் என்னென்னு பார்த்தோம்னாக்கா இதோட சில்ட்ரன்ஸ் யாருன்னு பார்த்தா spdf. ஓகே, now ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் உங்களுக்கு. let us assume this S and P are okay, S-ம் P-ம் வந்து வீட்டிலேருந்து படிக்கிற ஆளுங்க. ஓகே, வேறஸ் D and F வந்து என்னதுனாக்கா ஹாஸ்டல்லேருந்து படிக்கிற ஆளுங்க. ஓகே, S and P வந்து வீட்டிலேருந்து படிக்கிறான் ஸ்கூலுக்கு, இவன் ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறாங்க இவங்க 2 பேரும். சரியா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறப்ப உங்கள் அப்பா அம்மா கூட நீங்கள் அட்டாச்சாக இருப்பீங்களா, இல்லை ஹாஸ்டலில் இருக்க அவங்க அட்டாச்சாக இருப்பாங்களா? டெஃபினெட்லி இவங்க 2 பேர் தான். பிகாஸ் தே ஸ்டே வித் த mom and dad. கரெக்டாக அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறனால they will be very close to them. whereas D and F எங்கே இருக்குது? they are in hostel. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கூட கான்டாக்ட் இருக்காது. கரெக்டாக they will be free to do anything with the others. கரெக்டாக அவங்க மற்றவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக அதே மாதிரி தான் ஆட்டம்லேயும் S and P வந்து லைக் they are very close to the nucleus. ஓகே, நியூக்ளியஸ்க்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே, ஸோ என்னென்னா இது ஆட்டமோட இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து டிபெண்ட் பண்ண வைக்கும். எது? S and P. now what do I mean by internal property? இந்த அயோனைசேஷன் எனர்ஜி. ஓகே, வேறு என்ன? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, அண்ட் இன்டர்னல் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன இருக்குது? வேறு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து உங்கள் S and P பார்த்துக்கும். ஓகே, இட் இஸ் நாட் போதர்ட் அபவுட் த அதர் ஆட்டம். மற்ற ஆட்டம் பார்த்து இது கவர் பண்ண கொடுக்கறது. சரியா? பட் இந்த D and F இருக்குல்ல, தே ஆர் வெரி worried about the அதர் ஆட்டம்ஸ் ப்ராப்பர்ட்டி. மற்ற ஆட்டமோட ப்ராப்பர்ட்டியை தான் இதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. வை? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எஸ்ஸில் வந்து டென்சிட்டி அதிகம் ஃபார் ஃபைண்டிங் த எலக்ட்ரான், அண்ட் பீலையும் டென்சிட்டி இஸ் அதிகம் ஃபார் ஃபைண்டிங் த எலக்ட்ரான். பட் D and F ஆர் டிஸ்க்ரீட் இன் நேச்சர்னு சொன்னேன். கரெக்டாக அதில் அதோட ஷேப்பே எப்படி இருக்கும்? அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இட் வில் பி ஸ்ப்ரெடட். ஓகே, அப்போ நேச்சுரலாக என்ன ஆகும்? இங்கே ஒரு ஆட்டம் இருக்குன்னா S and P due to lone pair effect and screening nature, it will try to push D and F in the periphery of the atom. ஓகே, டியும் F ஆர்பிட்டலையும் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டமோட பெரிஃபரியில் தள்ளி விட்டுரும். ஓகே, அப்படி தள்ளி விடும்போது என்ன ஆகுதுன்னா D and F வந்து மற்ற ஆட்டம்ஸோட ப்ராப்பர்ட்டியை டிபெண்ட் பண்ணி ஆகிடும். ஓகே, மற்ற ஆட்டம்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னென்ன? மெட்டாலிக் கேரக்டர், முக்கியமாக மெட்டாலிக் கேரக்டர். சரியா? ஸோ என்ன பண்ணுது? மற்ற ஆட்டமோட ஈஸியாக ரியாக்ட் பண்ணி ஒரு ஆட்டமை நம்ம மெட்டாலிக்னு எப்போ சொல்லுவோம்? when they are easily releasing electrons. கரெக்டாக, ரிலீஸிங் எலக்ட்ரான். ஸோ இந்த D and Fனால் என்ன ஆகிடுச்சு? ஈஸியாக மற்ற ஆட்டமுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் போக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ என்ன சொல்லலாம்னா as D and F orbital are discrete in nature, they are found in a boundary of the atom. ஓகே, புரிஞ்சா? since D and F orbital on the periphery, அதாவது boundary, they show property of other atoms. மற்ற ஆட்டம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து D and F வந்து காமிக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாலிக் பாண்ட் அண்ட் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி, ஐ மீன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. சரியா? மேக்னெட்டிக் அண்ட் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி. சரியா? இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துருக்கோம். சரியா? கான்ஃபிகரேஷன் பார்த்துட்டு என்ன சொன்னால் குரோமியமுக்கும் காப்பருக்கும் இருக்க எக்ஸப்ஷன் பற்றி பார்த்தோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் சும்மா ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்து முக்கியமாக வந்து மெட்டாலிக் நேச்சர் ஆஃப் ட்ரான்சிஷன் எலிமெண்ட். ஓகே, ட்ரான்சிஷன் எலிமெண்ட்டோட மெட்டாலிக் நேச்சர் பற்றி நம்ம படிப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர்னா ஹார்ட், செகண்ட் கேரக்டர் லக்ஸ்டர், மெலபிள், டக்டைல், குட் கண்டக்டர், ஹை thermal stability, good
டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் நல்லா கவனிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா உங்கள் அவுட்டர் எலக்ட்ரான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரியா? ஒரு மெட்டலை வந்து எப்போ ஹார்டுன்னு சொல்லுவோம், இஃப் தே ஹேவ் ஸ்ட்ராங் பாண்டிங் பவர். கரெக்டாக மற்ற ஆட்டம்குள்ளே நல்லா பாண்ட் ஸ்ட்ராங்காக மாறிடுச்சுனாக்கா வி கால் இட் அஸ் ஹார்ட். இதை உடைக்கவே முடியாது, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். கரெக்டாக மெட்டீரியல்ஸ் நோட லக்சர் பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸோட என்ன சொல்கிறது ஆக்டிவிட்டி பொறுத்து அவங்க லக்சர்னஸ் இருக்குது. ஓகே, அண்ட் மெலபிலிட்டின்னா என்ன, ஹவு வெல் யூ கேன் மோல்ட் தம் ஆஸ் அ பிளேட். ஒரு பிளேட்டாக உங்களால் எவ்வளோ ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியுங்கிறது தான் மெலபிலிட்டி. ஓகே, டக்டிலிட்டினா ஹவு ஈஸிலி யூ கேன் ட்ரா அ வயர் ஃப்ரம் த மெட்டல், தே ஆர் நோன் அஸ் டக்டிலிட்டி. அண்ட் ஆப்வியஸ்லி மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் போத் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. கரெக்டாக, தே ஆர் ஹை கண்டக்டிவ் எலிமெண்ட். கரெக்டாக. நெக்ஸ்ட், தே ஹாவ் குட் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஆப்வியஸ்லி டென்சைல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கனால தான் நம்ம அயர்ன்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கான்க்ரீட் வீடு காட்டுறப்ப ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அயர்ன், பிகாஸ் தே ஹாவ் குட் டென்சைல் ஸ்ட்ரென்த். கரெக்டாக. ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாமா? எஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட், அதாவது மெட்டாலிக் நேச்சர் ஆஃப் த. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, ns2 n-1 d129. ஓகே, நான் இந்த இடத்துல ஏன் d129 எடுத்திருக்கேன்னா நம்ம அந்த லாஸ்ட்டில் இருக்க 10 நான் விட்டுட்டேன். என்னது, நம்மளோட ஜிங்க், கேட்மியம் அண்ட் மெர்க்குரி, தே ஆர் சூடோ டிரான்சிஷனல் எலிமெண்ட். கரெக்டாக, நான் என்ன பண்ணிட்டேன், சூடோ டிரான்சிஷனல் எலிமெண்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நான் மறந்துட்டேன். ஓகே, ஐ எம் ஒன்லி டாக்கிங் அபவுட் த டிரான்சிஷனல் எலிமெண்ட் ns1-2 அண்ட் n-1 d129. அதாவது மீதி இருக்க டிரான்சிஷன் எலிமெண்ட் பற்றி பார்க்குறேன். சின்ஸ் தே ஆர் மெட்டல், ஓகே, இதெல்லாம் மெட்டல் நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்டாக. ஆல்சோ நம்ம ஜிங்க், கேட்மியம் அண்ட் மெர்க்குரி ஆர் மெட்டல்ஸ். கொஷின் கேட்குற, மெட்டல்ஸா நான் மெட்டல்ஸா? டெஃபினெட்லி தே ஆர் மெட்டல், பட் they do not belongs to, actually they do not show the exact character of D block. கரெக்டாக, இது வந்து ஃபால்ஸ் D blockன்னு சொல்லுவோம். சரி, now leave that. since they are metals, எது நம்மளோட மீதி இருக்க எலிமெண்ட் எல்லாம் மெட்டல் தான். மெட்டலாக இருந்துச்சு என்ன அர்த்தம், அயனைசேஷன் எனர்ஜி வில் பி லெஸ். why மெட்டல்னு எப்போ சொல்லுவோம், it is the ability of a element to lose the electron, they are known as metal. கரெக்டாக, எவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து மெட்டல்னு சொல்லுவீங்க. சரியா? அப்போ நான் எலக்ட்ரானை ஈஸியாக லூஸ் பண்ணணுன்னாக்கா எனர்ஜி எப்படி கொடுக்கணும், நான் கம்மியாக கொடுக்கணும். ஈஸியாக லூஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானை நான் கஷ்டமாக லூஸ் பண்ணணுன்னாக்கா அதிகமாக எனர்ஜி கொடுக்கணும். சரியா? அப்போ அயனைசேஷன் எனர்ஜி கம்மின்னு என்ன அர்த்தம்னா, நான் கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே போதும் எனக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் கம்மியான 1 minute. ஸோ அயனைசேஷன் எனர்ஜின்னு என்னென்னா, நான் கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே போதும் எனக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் லூஸ் ஆகிடணும். ஓகே, அப்போ மெட்டாலிக் நேச்சராக இருக்கிற எலிமெண்ட்டுக்கு அயனைசேஷன் எனர்ஜி வில் பி லெஸ். ஓகே, விச் மீன்ஸ் தட் எலக்ட்ரான் குட் பி ஈஸிலி ரிலீஸ்ட். ஓகே, அப்போ நம்மளோட இந்த டி பிளாக் எலிமெண்ட்டில் எப்படி அயனைசேஷன் எனர்ஜி வில் பி less for them and they are more metals. Okay, second point என்னன்னாக்கா, நம்மளோட d ஆர்பிட்டலும் 4s ஆர்பிட்டலும் they will be very close to each other. Okay, நம்மளோட n-1 into d ஆர்பிட்டலும் 4s ஆர்பிட்டலும் they will be very close to each other. ஸோ அதனால் என்ன பிரச்சனைனாக்கா, உங்களுக்கு ஈஸியாக பாண்டிங் நடந்துடும். ஓகே, பாண்டிங் நடக்கிறதுல எந்த விதமான டிஃபிகல்ட்டி இருக்காது. ஸோ அதனால் they form very good metals. ஓகே, தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து மோர் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகே, அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்க்கும் மெட்டாலிக் கேரக்டருக்கும் டைரக்ட் ரிலேஷன் இருக்குது கண்டிப்பாக. இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுறது ஈஸியாகிடும். கரெக்டாக, எவ்வளோக்கு எவ்வளோ எலக்ட்ரான் லூஸ் பண்ணுதோ அப்படி சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம், இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள், எவ்வளோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ, ஓகே, அவ்வளோக்கு எவ்வளோ என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஃபார்ம் ஸ்ட்ராங் பாண்ட்ஸ். கரெக்டாக, அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ மற்ற ஆட்டம்ஸ் கூட அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக பாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ
more the electrons, unpaired electrons, more stronger is the bond. Okay, so as the strength of the bond increases, metallic nature increases. அப்போ நம்ம டி பிளாக் எலிமெண்ட்டோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக்கில் என்னென்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் திங், அயனைசேஷன் எனர்ஜி இஸ் லெஸ். செகண்ட் திங், டி அண்ட் எஸ் பிளாக்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். தேர்ட் திங் என்ன? they have more unpaired electrons, which means that more bonding power. Okay, புரியுதா? ஸோ அதனால் they also form strong metallic bonds. புரியுதா? strong metallic bonds, more unpaired electrons, strong metallic bond, harder metal and high melting and boiling point. இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் தான். சரியா? ஸோ அப்போ மேக்ஸிமம் அன்பேர்ட் எலக்ட்ரான் எதில் இருக்கோ, கேன் வி சே தட் எலிமெண்ட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல். ஓகே, ஸோ அதனால தான் மேக்ஸிமம் அன்பேர்ட் எலக்ட்ரான் என்னென்ன இருக்குது? குரோமியம், மொலிபீடியம் அண்ட் டங்ஸ்டன். இது மூணுக்கு தான் மேக்ஸிமம் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இது என்னது, ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல்னு சொல்லுவோம். கரெக்டாக? அதே மாதிரி ஜிங்க், கேட்மியம் அண்ட் மெர்க்குரி, அதுக்கு வந்து லீஸ்ட் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, அப்போ இது என்னது, நேச்சுரலாக தே ஆர் லீஸ்ட் மெட்டாலிக் இன் நேச்சர். லீஸ்ட் மெட்டாலிக் இன் நேச்சர். புரியுதா? ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இவ்வளோ தான் இருக்குது. சரியா? ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த டயக்ராம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டாமிக் நம்பர்ஸ் இருக்குது, 4s அண்ட் 5Dயில் என்னென்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குன்ட்டு நான் இந்த இடத்துல எழுதி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்கள் சிபிஎஸ்சி புக்லேயும் இருக்குது. ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெஃபர் இட். ஸோ வித் திஸ் இன்றைக்கி கிளாஸ் முடிச்சிடலாம் நம்ம. ஓகே, இன்றைக்கி கண்டிப்பாக கிளாஸ் கொஞ்சம் ட்ரையாக தான் போயிருக்கும். கண்டிப்பாக இட் வில் பி போரிங், பிகாஸ் கம்ப்ளீட் தியரி தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். மேபி அடுத்த கிளாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். சரியா? இன்றைக்கி பார்த்தது ஃபுல்லாகவே தியரி தான். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னாக்கா, யூ நீட் டு நோ திஸ் திங். ஓகே, இது உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் ஃபார் திஸ் குரூப். ஓகே, மீதி குரூப் எல்லாம் எப்படின்னு கூட தெரியல, இந்த குரூப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ நாளைக்கு நம்ம வந்து அடுத்த டாபிக் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வித் திஸ் we will complete this today's class. Thank you so much. Goodbye.